தொட்டான், ஜீவனை கொள்ள முடிஞ்சுதா? கொள்ள முடிஞ்சுதா? உயிர் எடுக்க முடிஞ்சுதா? முடியாது. ஆமென். ஏன்னா அந்த யோபு சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? அவரை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா எவ்வளவு விசுவாசம் வார்த்தை பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டார். எவர்? தேவன் என்னை கொன்று போட்டார். அல்லேலூயா. அவர் நம்மளை கொல்வாரா? அவர் நம்மளை கொல்வாரா? அவர் நம்மளை கொல்ல மாட்டார். அவர் கொல்வதற்கு நம்மளை படைக்கல, கொல்வதற்கு நம்மளை தேர்ந்தெடுக்கல, அதுக்காக நம்ம ரட்சிக்கல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் தாவீது சொல்றான், என் மாம்சம் நம்பிக்கையோட காத்திருக்குது. எதுக்கு நம்ம நம்பிக்கையோட காத்திருக்குன்னு சொல்றான்? நான் எப்பொழுதும் அவரை எனக்கு முன்பாக வைத்தேன். ஆமென். அல்லேலூயா. நம்பிக்கையான வார்த்தையை பேசுறான் தாவீது. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். தாவீது வாழ்க்கையில கவலை வந்திருக்காது. சொல்லுங்களேன். வந்திருக்குல்ல. அப்போ என்ன சொல்லியிருப்பான்? அவன் என்ன அறிக்கை இருப்பான் தெரியுமா? அவன் என்னை விசாரிக்கிற அனுபவிப்பான். என் பிரச்சனைகளை, என் கவலைகளை எல்லாத்தையும் அவர் மேல நான் வைக்கிறேன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அதே அது சொல்றான், என் இருதயத்துல விசாலமா கவலை, போராட்டம் எல்லாம் பெருகும் போது அவர் பார்க்கப்படுறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்பிக்கை உள்ள வார்த்தைகளை பேசுவார்கள். ஆமென். தேவ சமூகத்தை நாடுகிற பிள்ளைகள், தேவ சமூகத்தை தேடுகிற பிள்ளைகள் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அது நடக்காது பேச முடியாது, நடக்கும் என்று அறிக்கையிடுவார்கள். ஆமென். அடுத்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.